வணக்கம் வியூவர்ஸ், லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து JDBCன்னு சொல்லுவோம். அதாவது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதாவது ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ டேட்டாபேஸுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் சாப்டர் பார்ப்போம். இப்போதைக்கு டேட்டாபேஸ்னால் என்னதுன்னா இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். சரி, நான் அந்த JDBC எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது பர்டிகுலராக உள்ள எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். ஓகே, ஸோ JDBCங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா, இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய கிளாஸஸ் இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காண்டிலாம் யூஸர் கொடுக்கக்கூடிய ரெக்கர்ஸை வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் JDBC இன்டர்ஃபேஸ். ஓகே, சிம்பிள் டேர்ம்ஸில் என்ன பண்ணுறதுனா, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள், திருப்பி அது கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணி எனக்கு திருப்பி கொடுங்க. ஸோ இதுதான் JDBC API. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கோட், அதான் நம்ம ரெகுலராக எழுதக்கூடிய ப்ரோக்ராம். சரியா, ஸோ ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வந்து JDBC API. இந்த APIயில் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, இதுக்கு வந்து OJDBCங்கிற ஜார் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் UCP யூனிவர்சல் கனெக்ஷன் போங்கிற ஜார் ஃபைல்ஸ். இந்த ரெண்டு ஜார் ஃபைல்ஸ்லையும் ஆல்ரெடி JDBC சம்மந்தப்பட்ட எல்லா இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்டில் அசோசியேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுதான் JDBC API. சரியா, தேர்ட் ஸ்டெப் என்ன, JDBC டிரைவர் மேனேஜர். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டேட்டாபேஸோட எப்படி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு யூஸ் பண்ணப்படுறது தான் டிரைவர் மேனேஜர். சரியா, ஃபைனலாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் பண்ணும். அதே நேரத்தில் அந்த டேட்டாபேஸ்லேருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுங்கிறத அப்கமிங் ரியல் டைம் எக்ஸாமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஹை லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா அப்ளிகேஷனுங்கிறது உங்களுடைய ப்ரோக்ராம், JDBC APIங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸஸ் ஜார் ஃபைல்ஸ் அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதை யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி தேர்டு வந்து டிரைவர் மேனேஜர் யூஸ் பண்ணி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி ஃபைனலாக நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய குவரி வந்து செலக்ட் குவரியாக இருந்தால் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரும், இன்செட் குவரியாக இருந்தால் இன்ஃபர்மேஷனை டேபிள்குள்ளே போடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், க்ரியேட் டேபிள் கூட பண்ணலாம். இது எல்லா ஆக்ஷனுமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுதான் JDBC ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ். அதாவது ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக ஆரக்கிள் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம அந்த டேட்டாபேஸில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம், ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணுவோம், ரெக்கார்டை அப்டேட் பண்ணுவோம், ஃபைனலாக அந்த ரெக்கார்டை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் தேவைங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, சரி வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஆரக்கிள் டேட்டாபேஸை இன்டெக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ஜார் ஃபைல்ஸ் தேவை. சரியா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆரக்கிள் வெப்சைட்டில் போய் JDBC டவுன்லோட் பேஜ் போனீங்கன்னா, இந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய டேட்டாபேஸ் வெர்ஷன் என்ன இருக்கோ, அதாவது 19C 21C அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைல்ஸ் இருக்கும் ஃபைனலாக. அது வந்து பேஸ்ட் ஆன் JDK, எந்த வெர்ஷன் ஆஃப் JDK உங்கள் மிஷினில் இருக்குது, ப்ளஸ் எந்த வெர்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களோ அந்த பர்டிகுலர் ஜார் ஃபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோட கேஸில் வந்து OJDBC 11 நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் 21C டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், JDK லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்கேவ் ஃபோல்டர் இருக்குது, JDBC டிரைவர் ஆர்கேவ் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போய் நீங்கள் வந்து அந்த 2 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிங்க. ஒன்று வந்து UCP, இன்னொன்று வந்து OJDBC. இந்த 2 ஃபைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ப்ரோக்ராமில். ஸோ இதுதான் JDBC இன்டர்ஃபேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா கோடிங்கும் இந்த 2 ஃபைல்ஸ்குள்ளே தான் இருக்கும். சரியா, ஸோ ஸ்டெப் 2, இந்த 2 ஃபைலை என்ன பண்ணணும், நீங்கள் நம்மளுடைய ஜாவா ப்ராஜெக்டில் அசோசியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த JRE ஓப்பன் பண்ணி எல்லாமே ஜார் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டிஃபால்ட்டு நம்ம ஜாவா ஜார் ஃபைல்ஸு. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறது வந்து 2 அடிஷ்னல் 2 ஃபைல்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத்துக்கு போங்க. பில்டு பாத்துக்கு போய் கான்ஃபிகர் பில்டு பாத்தில் லைப்ரரிஸில் கிளாஸ் பாத் செலக்ட் பண்ணி ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிங்களா, அந்த பாத்துக்கு போய் அந்த 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணிங்க.
செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் இப்போ இந்த 2 ஃபைலும் வந்து அசோசியேட் ஆகிரும். ஓகே, ஒன்ஸ் அப்ளை கொடுத்து அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து போகலாம். ஏன்னா இந்த 2 ஃபைல்ஸையும் இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸில் வந்துட்டு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா குவேரியை வாங்கி ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கனெக்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து குவேரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாட் ஃபார் நேம், கேபிட்டல் சி கிளாஸ் டாட் ஃபார் நேம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரக்கிள் அந்த கிளாஸ் நேமை வந்து டிஃபைன் பண்ணுவோம். இந்த கிளாஸ் நேம் என்னது, ஆரக்கிள் டாட் ஜேடிபிசி டாட் டிரைவர் டாட் ஆரக்கிள் டிரைவர். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஆரக்கிள் டாட் ஜேடிபிசி டாட் டிரைவர் டாட் கேபிட்டல் ஆரக்கிள் கேபிட்டல் டி டிரைவர். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், கிளாஸ் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம் இதை. சரியா? ஸோ இது வந்து கேட்ச் பிளாக்ல வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாக கிளாஸ் நாட் ஃபவுண்ட் இல்லை எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணோம், ஸோ ஃபஸ்ட் வந்து கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மேனேஜர் டாட் ரிஜிஸ்டர். அதான் என்ன பண்ணணும்னா இந்த ஆரக்கிள் டிரைவரை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டெப் 2. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 என்னது, டிரைவர் மேனேஜர் டாட் ரிஜிஸ்டர் டிரைவர். இதுக்குள்ளே வந்து நியூ அதே இதுதான் ஆரக்கிள் டாட் ஜேடிபிசி டாட், இப்போ நீங்கள் அடிக்கடிக்க அடுத்தடுத்து வந்துடும் டிரைவர் டாட் ஆரக்கிள் டிரைவர். ஓகே, இப்போ நீங்கள் ஆரக்கிள் டிரைவர் அப்படிங்கிறத கால் பண்ணிங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணியாச்சு, டிரைவரை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக த்ரோ எக்ஸெப்ஷன் கூட பண்ணலாம். ஏன் இது பண்ணுறோன்னா மேக்ஸிமம் குவேரி தப்பாக இருந்துச்சுன்னா எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து கனெக்ஷன். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டேட்டா பேஸோட நான் வந்து கனெக்ஷன் மேக் பண்ணணும். அதுக்கு வந்து டிரைவர் மேனேஜர் டாட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூஆர்எல், அதாவது இதை கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து யூசர் ஐடி, மூணாவது வந்து பாஸ்வேர்ட். சரியா? இது 3 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ். ஸோ இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடிபிசி தின் கிளைண்ட் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஜேடிபிசி டாட் கோலன் ஆரக்கிள் கோலன் தின், இது வந்து கான்ஸ்டன்ட். இதுக்கு அடுத்து கோலனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட் த ரேட் ஃபஸ்ட்டு போட போகிறீங்க பார்த்திங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் நேம். இது வந்து ஹோஸ்ட் நேம்னு சொல்லுவோம். சரியா? ஒவ்வொரு டேட்டா பேஸ்க்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹோஸ்ட் நேம் இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோடது வந்து நான் லோக்கல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னா என்னோடய ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட். இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஹோஸ்ட் நேம் இருக்கும். கோலன் ரெண்டாவது வந்து போர்ட் நம்பர், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், போர்ட் நம்பர் ஸ்லாஷ் மூணாவது என்ன பண்ண போகிறோம், இதனோட எஸ்கியூஎல் டெவலப் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஹோஸ்ட் நேம் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் 1521, சர்வீஸ் நேம் வந்து XCP-D1. ஸோ மூணாவது வந்து என்னது, போர்ட் நேம் ஸ்லாஷ் சர்வீஸ் நேம் இல்லாட்டி SID என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக வந்து யூசர் நேம் வந்து SysSTBA, பாஸ்வேர்டு வந்து என்னோடய லோக்கல் மிஷினில் இது வந்து டிஃபால்ட்டாக நான் என்னோடய இதுக்காண்டி பாஸ்வேர்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ என்கிரிப்ஷன் டைப் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிரிப்ஷன் டைப் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு ஒன்றுங்கிறது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கனெக்ஷன் ஸ்ட்ரிங், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுங்கிற இதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. சரியா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிச்சு, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த ரிசல்ட் செட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ இதனோட கோட் என்ன, எப்படி கனெக்ஷனுங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. சாரி, நான் கமெண்ட் அடிச்சுக்கிறேன், கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்டேட்மெண்ட் எஸ்டிமெண்ட்டுங்கிற என்னோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட், சின்டாக்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கனெக்ஷன் டாட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் குவரியை. ஸோ நான் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட்.
ஃபஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? சார் நான் கொடுக்கக்கூடிய queryக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணேன் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன போகிறோம், ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணி அதை இந்த ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் செட் ஆர்எஸ்ங்கிற வேரியபிள் நேம் stmt டாட், இங்கே தான் நான் எக்ஸிக்யூட் query ஆஃப் என்னோட SQL வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த SQL வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் வாங்கிறேன், அதாவது யூசர் பாஸ் பண்ணுற மாதிரி. இன்னும் நீங்கள் நிறைய இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதாவது டிபி கனெக்ஷனையும் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி அப்கமிங் சாப்டர் பார்ப்போம். இப்போதைக்கு ரிசல்ட் செட்டை வந்து இது பண்ணி, இப்போ என்னோட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து ரிசல்ட் செட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் டேபிள். சரியா? அதுக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே வராது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இந்த ஆர்எஸை வந்து லூப் பண்ணல. ஸோ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஸோ ஃபைனலாக வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி, ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ மேஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு, ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து query-யை வந்து பாஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ கனெக்ஷன் ஆர்க்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ என்னோடய query-யை வந்து பாஸ் பண்ணணும், அதுதான் சொல்லுது ஆட் ஆர்குமெண்ட் டு மேட்ச்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து நான் ஒரு நோட் பேடில் ஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட் வந்து கிரியேட் டேபிள், அதாவது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, கிரியேட் டேபிள் நேம் ஓப்பன் பிரேஸ்டில் காலம் டேட்டா டைப், 3 காலம்ஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபைனல் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ SQL சாப்டர் பார்க்கும்போது இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம், இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணட்டும், ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு கிரியேட் டேபிள், ஒன் டேபிளை வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியம் பார்க்க வேண்டியதுன்னா இந்த டேபிள் டேட்டாபேஸில் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அது நான் உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸில் நான் கிரியேட் டேபிள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் இல்லைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு செலக்ட் query ரெண்டுன்னு பார்ப்போம் அதே டேபிளுக்கு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதான் டேபிள் இப்போதைக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ 3 காலத்தோடு நம்மளுக்கு ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த கமாண்ட் ரன் பண்ணுவோம், ரன்னஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்கு போவோம். இப்போ இந்த query ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு 3 காலத்தோட, யூசர் நேம் இன்ஃபோ, பாஸ்வேர்டு இன்ஃபோ, லாக்இன் இன்ஃபோ. ஸோ இந்த டேபிள் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது கமாண்ட் வந்து டிஎஸ்சி டேபிள் நேம். ஸோ அதோட டேட்டா டைப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சா. ஸோ கிரியேட் டேபிள் சக்ஸஸ்ஃபுல். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து சில வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். அதான் டேட்டா. ஒரு டேபிளுக்குள்ளே ஃபீட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் டேட்டா. ஸோ நம்ம வேல்யூஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிஸ்அவுட் போட்டுக்கிறேன், அப்போ தான் எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து இன்சர்ட் வேல்யூஸ். ஓகே, அதுக்கு நான் ஆல்ரெடி query எழுதியிருக்கீங்க பாருங்கள். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், அதுக்கப்புறம் காலம் நேம்ஸ் 2 காலம் நேம், அதனுடைய 2 வேல்யூஸையும் பாஸ் பண்ணுறேன். 3ஆவது வேல்யூ நான் ஏன் பாஸ் பண்ணேன், நான் டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கனால நான் கொடுக்காட்டியும் அந்த வேல்யூ வந்து என்னன்னு ஸ்டோர் ஆகிடும். சரியா? ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், காலம் நேம்ஸ், வேல்யூஸில் வந்து அந்த 2 வேல்யூஸ், அதாவது எனக்கு வந்து யூசர் நேம் இன்ஃபோ, பாஸ்வேர்டு இன்ஃபோவில் ABC1234 யூசர் $1234 ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ரன் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்படின்னா ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம செலக்ட் query ரன் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ 3 வேல்யூஸ் இருக்கா, ஏபிசி, யூசர், என். ஓகே, ஸோ இன்சர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டோம். இப்போ என்னங்கிற வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒய்ங்கிற வேல்யூவால் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எப்படி query பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரியா? ஸோ அப்டேட், அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட் டேபிள் நேம், செட் என்ன வேல்யூ செட் பண்ண போகிறீங்களோ அது. வேர் கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்டேட் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஹோல் டேபிள்லேயே அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். சரியா? ஸோ வேர் கண்டிஷனில் வந்து யூசர் நேம் ABC1234, அதுக்கு மட்டும் லாக்இன் இன்ஃபோ வந்து ஒய்ன்னு மாற்றுன்னு சொல்கிறேன். ஸோ கரண்ட்லி அந்த வேல்யூ என்ன,
n. சரியா? ஓகே, இப்போ டேபிளில் பாருங்கள், இப்போ கரண்ட் வேல்யூ வந்து n, நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது ஒய்ன்னு மாறிடும். சரி, ரன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரன் பண்ணணும்னு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கிரியேட்டட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்மளோட டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து ஒய்ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு, அதாவது அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னது, querying a database. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து manipulating a database. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து querying a database. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் 3 காலம்ஸ் இருக்குது. select column names from table name, இதான் query. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் ஜாவாவில் எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் காட்டின மாதிரி ஆர்எஸ்ங்கிறதுல வந்து அது வந்து கைண்ட் ஆஃப் அரே லிஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எல்லா வேல்யூஸுமே இருக்குது. ஸோ rs.hasNest என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கார்ட்ஸ் முடிஞ்சவொடனே லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்குது, யூசர் இன்ஃபோ, பாஸ்வேர்டு இன்ஃபோ, லாக்இன் இன்ஃபோ. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரிசல்ட் செட்டோட வேரியபிள் என்ன, ஆர்எஸ். ஸோ rs. இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களோட வேரியபிள் என்ன டைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னோட வந்து ஸ்ட்ரிங், ஸோ வந்து கெட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது. இது இன்டிஜர்னால் கெட் இன்டிஜர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து நம்மளுக்கு காலம் நேம் தெரியும், காலம் நேம் பாஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு காலம் நேம் தெரியாத இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 2 3 அப்படின்னு நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் இன்ஃபோ, நான் இப்போ வந்து பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன். அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், rs.get string, ஒன்லி காலம் நேம் மட்டும் மாற்றிக்கோங்க, பாஸ்வேர்டு இன்ஃபோ. ஃபைனலாக வந்து யூசர் வந்து லாக்இன் ஃப்ளாக். இதை நான் இது வந்து ஃபீச்சரில் நான் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் லாகின் பண்ணிக்காருன்னா ஒய்ன்னு இருக்கும், கரண்ட்டாக லாக்இன் ஆகலைன்னா அது என்னன்னு வச்சுக்கிற மாதிரி. அதை பற்றி ப்ரோக்ராம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபியூச்சரில். ஸோ இப்போதைக்கு வந்து லாக்இன் ஃப்ளாக் அப்படிங்கிற வேல்யூ வந்து rs.get stringல வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சிஸ்அவுட்டில் வந்து நம்மளோட 3 வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இதே வந்து மோர் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா 6 வேல்யூ 7 வேல்யூஸ் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த லூப் வந்து rs.next வந்து அந்த ஃபைனல் வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். சரி, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு வந்து 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து யூசர் நேம் abc1234, பாஸ்வேர்டு யூசர் this1, இன்புட் அவுட்புட் ஒய். இது நீங்கள் டேட்டா பேஸில் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. abc1234 user.y. ஓகே, அந்த 3 வேல்யூஸும் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எப்படி JDBC கனெக்ஷன் மேக் பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகே, இதுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் முக்கியம். உங்களுடைய என்ன டேட்டா பேஸோ அதனுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கரெக்டாக எழுதணும். SQL queries எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன SQL queries யூஸ் பண்ணுவீங்களோ ப்ரோக்ராமில், அது வந்து நீங்கள் என்ன query கொடுத்தாலும் அந்த JDBC வந்து ரன் பண்ணிடும். ஒன்லி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள் சைடில் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் ப்ளஸ் உங்களுடைய JDK இதுக்கு அப்ரோப்ரியேட், அதுக்கு கரெக்டாக கம்பேட்டிபிள் OJDBC டிரைவரும் UCP டிரைவரும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் காட்டினா அங்கே போய் உங்களுடைய டேட்டா பேஸை உங்களுடைய JDK மேட்ச் பண்ணுற என்ன JDBC டிரைவர்ஸ் 2 இருக்கோ அது 2மே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2மே யூஸ் பண்ணுறது பெட்ரு. சில இதில் சொல்லுவாங்க OJDBC மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் UCP வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நிறைய இடத்துல உங்களுக்கு எல்லாம் அடிக்கும். ஓகே, ஸோ ஹோப் இந்த ட்விட்டரில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்புராஜன். தேங்க்யூ, பாய் பாய்.